ஒருத்தரை சந்திக்கிறதுக்காக நம்ம போறோம். போறோம். நான் பேசும்போது என்ன பண்ணணும்? ஆன்சர் பண்ணணும். நான் போய் 10 மணி நேரம் நானே பேசுறேன். நான் யாரு? பைத்தியம். உண்மையாவா? உண்மையா? அப்ப ஆண்ட சொல்லி மிகுதியா ஜெபம் பண்ற, நீயே பேசி நீயே போற, அதனால என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம் இல்ல? இத மாதிரிதான் அநேக ஜபங்களை மாற்றுவோம். ஏன்னா ஜபத்தை கேட்கணும்னா கேட்பாரு. அதையே மாற்றிட்ட பார்க்க முடியும். நம்மளே பேசி நம்மளே எந்திரிச்சு போயிருக்கு. நம்மளே வர்றது, நம்மளே அழுகுறது, நம்மளே அழுகுங்கிறது கண்ணுல இருந்து வரக்கூடாது, உள்ளத்துல இருந்து உள்ள உடச்சு வரணும். அதுதான் மையான அழுகு. அன்னைக்கு அண்ணா சொல்லித்தான இருதயத்தை ஊற்றினான். வெளியில பாக்குறவங்க அவ அழகான நினைக்கல. நல்லா தெரியுதா? உள்ள உடச்சிருக்கிறது யாருக்கு மட்டுமே தெரியும்? ஆண்டவருக்கு. அண்ணால் அழுந்தது ஆசாரியனுக்கு ஏழுக்கு தெரிஞ்சு, அவன் இவனுக்கு தெரிஞ்சுச்சா? ஏழுக்கு தெரிஞ்சுச்சா? அண்ணால் அழுந்தது ஏழுக்கு தெரிஞ்சுச்சா? ஏன் என்ன பண்ணா? குடிகாரின்னு சொன்னான். குடிகாரின்னு சொன்னான். வெளியில என்ன பண்ணல? வெளியில அவன் அழுதுகிட்டு அப்படியே போட்டு அப்படி அழுதுட்டு ஏங்கிட்டு இருக்கல. உள்ள இருக்க உள்ளம் உடஞ்சுது. உள்ளத்துல இருந்த வேதனை, விசாரணை வேதனையா என்ன பண்ணுச்சு? அந்த வெளியில அது அப்படியே ஊற்றிக்கொண்டே இருந்தா. தேவன் அதை பார்த்தாரு. ஆனா ஏன்னு பார்த்தா இங்க குடிகாரி போல இருக்கு, குடிச்சு வெறிச்சுட்டு வருது. ஏன்னா வெளி தோற்றத்துல அவன் சொல்லி உள்ள அதான் வெளியில சும்மா ஜெபிச்சு மாயமா சொல்லி அது ஒரு மாசம் வராது. அப்படி அன்னைக்கு அண்ணா ஜெபிச்சுட்டு இந்த ஆசாரியர் பார்க்க அவன் ரொம்ப பாரமா இருக்கு எனக்கு அப்படின்னு அப்படி அழுது இருந்தா அந்த ஒரு மாசத்துக்கு பாத்துக்க முடியாது. ஏழி பார்க்கணும்னு